கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. எப்பவுமே அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா பல துறையில சாதிக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய பயண அனுபவங்களை நமக்கு இன்ஸ்பயரா இருக்க மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்தோட, பெரிய ஆர்வத்தோட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு சுய தொழிலையுமே பெண்களால் கண்டிப்பாக சாதிச்சு அதிலிருந்து வெளியில் வர முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி திருச்சியை சேர்ந்த தனலட்சுமி அவர்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நின்றுருக்காங்க. ஸோ ஒரு டைலரிங் பிஸ்னஸை வச்சு எந்த அளவுக்கு நம்ம ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு வளர்ச்சியை நோக்கி பயணித்துட்டு இருக்கக்கூடிய தனலட்சுமி அவர்களோட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். ஆதிரை எஃப்எம்முக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பு அளித்த கீதா சரவணன் நமக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பேர் தனலட்சுமி. நான் திருச்சி மணச்சநல்லூர் பூடமலைங்கிற கிராமத்திலிருந்து வரேன். நான் தையல் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஃபேஷன் டிசைனர் மேம். ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன். ஆமா மேம். ஓகே மேம், இப்போ சுய தொழில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ எப்படி ஏற்பட்டுச்சு மேம்? அது நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்குன்னு ஒரு ஹாபி இருக்கும்ல மேம். நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ பாத்தீங்கன்னா நமக்கான ஒரு ட்ரெஸ் நம்ம ஒரு டைலர்ட்ட கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட நேரத்துல அது நமக்கு கிடைக்காது. நம்ம ரொம்ப அதை ஆசைப்பட்டு நம்ம இந்த டேட்ல போடணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு ட்ரெஸ் நிறைய ஒரு ஃபெஸ்டிவல்னா தான் நம்ம எடுப்போம் இல்லைங்களா? அப்போ எனக்கு அப்பையிலேருந்து லேட்டா ஸோ நாளைக்கு போட போறோம்னா நமக்கு இன்னைக்கு தான் அந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்கும். ஸோ எங்க ஏரியால உள்ள சரௌண்டிங் இன்கேஸ் அப்படி டைலர் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்போ நான் ஒரு 10th படிக்கும் போதுலேருந்து நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம ஒரு டைலர் நமக்கான ட்ரெஸ் நம்ம தைக்கணும், கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பையிலேருந்தே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் போறப்ப கிளாஸ் அந்த லீவ்ல டைமுக்குள்ள நான் கிளாஸ் இது பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நம்ம காலேஜ் போறப்பே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சுடி பிளவுஸ் அது எல்லாமே நானே தைக்க ஆரம்பிச்சேன். இப்போ பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அதை தைச்சு கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படின்றதுனால ப்ராப்பரா கிளாஸ் கத்துட்டேன். நம்ம பேசிக்ல இருந்து அட்வான்ஸு, அதே மாதிரி ஆரி ஒர்க்கும் பேசிக் அட்வான்ஸு. ஸோ இதை தாண்டி யூனிக்கா இப்போ நம்ம மார்க்கெட்ல நிறைய மாடல் ட்ரெஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சின்ன ட்ரெஸ்லாம் வேற மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா? ஸோ அதுவுமே நம்ம கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்காக தான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சேன் மேம். ஓகே மேம், இப்போ நீங்க இதெல்லாம் கத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் செய்றீங்க. ஸோ நீங்க சுய தொழிலில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட ஆசையா எனக்கு நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அதுவே என்னோட தொழிலா எடுத்துட்டு வந்தேன். ஸோ இப்போ சுயமரியாதைக்குரிய தொழில் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ட்ரெஸ் எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான ஒரு இதை உடை அப்படின்றது அதுல மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லிக்கணும். அப்ப நான் தைச்சு அவங்க போடுறதை விட அவங்க அவங்களா தைக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அவங்க அடுத்தவங்களோட ரீல் எடுத்து வைப்போம், அந்த மாதிரி வைப்போம். ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே முடியறதுக்குள்ள என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க் நான் சொல்லி கொடுத்ததை அவங்க ஒர்க் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு அடுத்தடுன்னு இது அப்படியே ஒரு மாதிரி. இப்ப தையல்னு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லை. உங்க கற்பனையில உள்ள ட்ரெஸ்ஸை கூட என்னால ரெடி பண்ணி தர முடியும். சூப்பர் மேம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே கத்துட்டு நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது நீங்க பேசும்போதே தெரியுது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் சார்ந்து ஏதாவது சங்கங்கள் மாதிரி நடத்திட்டு இருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமா மேம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் தையல் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப அதே தையல் தான். இப்ப நிறைய பெண்களுக்கு என்னால முடிஞ்ச சுயமா வேலையை என்னால வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சிச்சு. அந்த வாய்ப்புக்கு அடுத்தது அவங்க அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்ற யோசிக்கும் போது அதுக்கான ஒரு சங்கம் இப்ப தையல் சங்கம் ஆரம்பிக்கணும். தமிழ்நாடு தையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மணச்சநல்லூர் பகுதியில புதிய கிளை இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். ரீசெண்டா 1 வீக் தான் நேற்று ரிஜிஸ்டர் பண்ணோம். அப்ப அந்த சங்கத்து மூலியமா அவங்களுக்கான அடுத்தது இப்ப ஒவ்வொன்றும் இப்ப எங்கிட்ட கிளாஸ் கத்துட்டாங்க. இப்ப அதை சின்ன தொழில அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதே அவங்கள ஒரு பிசினஸ் மேனா நான் கொண்டுட்டு போகணும், ஒரு ஆண்டர்பிரனர் நான் எடுத்துட்டு வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு தையல் தேவைப்படுச்சு. அப்ப கவர்மெண்ட் மூலியமா அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கும் போது இந்த சங்கத்து மூலியமா
அவங்களுக்கு என்ன தேவைகளோ அது எல்லாமே நம்ம தமிழ்நாடு அரசே நமக்காக செய்ய இருக்கும்போது அதுங்களுக்கான வாய்ப்பை வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த சங்கம் வந்து நான் ஆரம்பிச்சு அதுக்கான வாய்ப்புகள் என்னவோ அதை நான் வந்து கொடுக்கறதுக்கான முதல் இதா வந்துட்டு நான் சங்கம் ஆரம்பிச்சிருக்கேம்மா. ஒரு 50 பேர் கொண்ட வந்து சங்கம் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது 50ஓடு நிற்காது, 500 ஆகலாம், 5000 ஆகலாம். அதை தொடர்ந்து நிறைய பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்காக அடித்தளமா இந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன். நிச்சயமா மேம். சூப்பர் மேம். ஸோ வந்து நம்ம கத்துட்டதை எல்லாருமே கத்துட்டு அவங்களுமே தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த சங்கம் செயல்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ சணல் பை தயாரிச்செல்லாம் விற்பனை பண்றீங்க இல்லையா? ஸோ அந்த ஜூட் பேக் தயாரிக்கிறதுக்கு எங்க நீங்க கத்துக்கிட்டீங்க? நான் வந்து நம்ம திருச்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிட்டி அப்படின்றதுல வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸா வந்து 14, 13 நாள், 15 நாள் இந்த மாதிரி கோர்ஸ் போடுவாங்க மேம். அங்கேயிருந்து நான் கத்துக்கிட்டேன். இப்ப நான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ எல்லாமே ஃபேஷன் டிசைனிங் முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, பூட்டிக் வைப்பாங்க, ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்க்கு வந்து ட்ரெஸ் மாடல் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான். ஸோ நானுமே அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல பண்ணிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் என்னோட குழந்தைக்காக தான் வந்து இந்த ஜூட் வந்து நான் கத்துட்டேன். என்கிட்ட வந்து கிளாஸ்க்கு வரவங்க எல்லாமே இந்த ஜூட் பேக் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப என் பொண்ணு வந்து கேட்பாங்க. நான் அதையே வந்து கிளாத்துல வந்து எனக்கு வேஸ்டேஜ் வர எந்த ஒரு பீஸுமே நான் விட மாட்டேன். ஒரு சின்ன கிராஃப்டா நான் ரெடி பண்ணி அதை வந்துட்டு வச்சு இது பண்ணுவேன். ஸோ அப்ப வந்து யோசிச்சேன், சரி ஓகே நீங்க ஆசைப்பட்டீங்க நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூட் வந்து கத்துட்டேன். அப்பதான் யோசிச்சேன், எல்லாருமே பண்ற மாதிரி ஏன் நம்ம ஒரு டிசைனரா இருந்துட்டு பொட்டிக் வைக்கணும், அந்த மாதிரி இது பண்ணணும், இதை டிஃப்ரெண்டா நம்ம யூனிக்கா பண்ணணும்னா கவி யூனிக் டிசைனர் தானே அப்படின்ற மாதிரி என்னோட நேமே நான் மாத்தினேன். ஸோ என்னோட பிராண்ட் வந்து என்னோட பொண்ணு தான். ஸோ அவங்க தான் என்னோட மாடல். அவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்ட ஒரு பேக்குக்காக ஆரம்பிச்சது. இப்போ அது ஜூட் மட்டும்தான். எனக்கு டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸ்ல இருந்து இப்போ வந்து ஸ்டேட் லெவல்ல எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஜூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் மட்டும் கிடையாது, பர்ஸ், பவுச், ஃபைல் இந்த மாதிரி இது பண்றது இல்லாம உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவைகள் எல்லாத்துலயுமே வந்து நான் ஜூட்டாலே வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இப்போ ஜென்ஸ் போடுற ஷர்ட்ல இருந்து நீங்க போடுற குர்த்தால இருந்து அடுத்து வந்து ஹேர்ல போடுற கிளிப்ல இருந்து கால்ல போடுற கட் ஷூல இருந்து எல்லாமே வந்து இந்த ஜூட்டால ரெடி பண்ணி தர முடியும். ஓ சூப்பர் மேம். இப்போ அந்த ஜூட்டை வச்சே நீங்க நிறைய விதமான பொருட்கள் தயாரிக்கிறீங்க, பேக் அப்படின்னு இல்லாம இல்லையா? கண்டிப்பா மேம். மார்க்கெட்ல இல்லாத பேட்டர்ன்ஸ் கூட நான் ரெடி பண்ணி ஜூட்ல நான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்போ இந்த சணல்ல நம்ம தயாரிச்சு நிறைய விற்பனை பண்றோம். ஸோ இதுக்கான வரவேற்பு அப்படின்றது மக்கள் மத்தியில எப்படி இருக்கு மேம்? இப்ப கண்டிப்பா எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே ஜூட் இல்லாம இல்ல மேம். எல்லா இடத்துலயுமே ஜூட். ஒரு சின்ன ஒரு பேக்கா இருக்கட்டும், ஒரு பர்ஸா இருக்கட்டும், ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே ஜூட். எல்லார் வீட்லயுமே ஒரு சின்ன ஒரு பேக் இல்லாம இல்ல. ஸோ அந்த அளவுக்கு இப்ப வந்து மார்க்கெட்ல மூவிங்ல இருக்குது ஜூட். இந்த சணல் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு கோணி பையாவோ இல்ல கால் துடைக்கிற ஒரு மேட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இதுல இருந்து ஒரு ஷர்ட்டா ஜென்ஸ் வியர் பண்றாங்க. ஸோ இப்ப குர்த்தியா என்னோட குழந்தைக்கு நான் வந்து ஒரு சின்ன ஃபிராக் மாதிரி அவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அப்ப அதெல்லாம் அவங்க போடும்போது பாக்குறவங்களும் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அடுத்தது இன்னும் பண்ணணும் அப்படின்றத விட அதை மற்றவங்க பார்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கெட்டு போறது எப்படி இருக்கும், நம்மளை பார்த்து ஒருத்தவங்க முன்னேறி வர்றது எப்படி இருக்கும். ஸோ என்ன பார்த்து 4 பேர் நல்லபடியா வர்றாங்க அப்படிங்கும் போது அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் இப்ப என்னோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு கால் பண்ணி கேக்குறாங்க, மேம் இந்த மாதிரி நான் ஜூட் கத்துட்டேன், இதுல இருந்து அடுத்து என்ன பண்ணணும், வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுல யூனிக்கா இருக்கு, பேட்டர்ன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நான் அடுத்த ஒரு பிசினஸா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கே தெரியாம என்னோட ஸ்டூடெண்ட்ஸா அவங்க இருப்பாங்க வந்துட்டு இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதா, ஆனா அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவங்க பண்றேன் மேம், உங்களாலதான் இன்னைக்கு என்னோட வாழ்வாதாரங்கிறது ஒரு பினான்சியலா ஒரு எந்த விதம் இல்லாம நான் வந்துட்டு உயர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே அது ஒரு ஆச்சரியமாவும் ஒரு இதாகவும் இருக்கும். நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு கால் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்ல வந்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த ஜூட்டு தான் வந்துட்டு. சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலத்தில் இந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஸோ இந்த பிளாஸ்டிக் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு வந்து துணிப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாட்களுக்கு மத்தியில் இப்போ இந்த சணல் பைக்கான வரவேற்பும் மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சணல் பை பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? சணல் பை இது வந்து நமக்கு அதையும் வந்து நம்ம வாஷ் பண்ணி ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் வந்துட்டு கேரி பை அந்த பிளாஸ்டிக். ஸோ சணல் வந்து அப்படி கிடையாது, நீங்க எத்தனை தடவை வேணாலும் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சிம்பிள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னோட லெட்டர் ஹோல்டர் நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அது மல்டி பர்பஸா நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க அதை கிச்சன்லயும் யூஸ் பண்ணலாம், ரெஸ்ட் ரூம்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆஃபீஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்க ஒரே ஒரு பேட்டர்ன் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம டிஃப்ரெண்ட் இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு மிக்சிக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப பிளாஸ்டிக் கவர் தான் போட்டிருப்போம். அதுவே வந்து மிக்சியை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு நம்ம ஜூட்லயே நான் வந்து உங்களுக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி ரிமோட்டுக்கான ஒரு நம்ம கவர் இப்போ யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதுவுமே ஜூட்ல ரெடி பண்ணுவேன். விண்டோஸ்க்கான ஒரு இது பண்ணும்போது ஸ்க்ரீன் போட்டுருவீங்க, அதுவுமே நான் ஜூட்ல ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு என்னென்ன தேவைகள் நீங்க கவர் நம்ம யூஸ் பண்றோமோ அது எல்லா இடத்துலயுமே நம்ம ஜூட் வந்து அப்ளை பண்ணலாம்.
நிச்சயமா மேம். இப்போ வந்து டைலரிங்லேயே நெறைய வகையான டைலரிங் இருக்கு. ஸோ அதில நீங்க ஸ்பெசிஃபிக்கா நம்ம இத பண்ணலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி நீங்க பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ இது போல டைலரிங்ல எதிர்காலத்தில இதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டைலரிங்ங்கிறது ஒரு அழியா ஒரு சொத்து அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டியான பேட்டர்ன்ஸ் வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து அழிவே கிடையாது. எந்த ஒரு வேலைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா தையலுங்கிறது ரெஸ்ட்டே இல்ல. இப்ப நான் வந்து கத்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் இப்ப ஆல்ரெடி நான் ட்ரெய்னரா தான் இருக்கேன். இன்னும் நான் வந்து வயசானா கூட என்னால ஒர்க் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல கூட நான் உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இதுக்குன்றது ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நமக்கான உடைய வந்துட்டு நம்ம தைச்சு நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து பண்ணாவே அது வந்து நிறையாவே வந்துட்டு இதாயிட்டு இருக்கும். தையல் தொழிலுக்கு ஒரு அழியா ஒரு தொழில், ஒரு அழியா ஒரு சொத்து அப்படிம்போம். முதல்ல கல்வி தான் சொல்லுவாங்க. இப்ப வந்து தையல் தொழிலையும் வந்து நம்ம வந்து சொல்லலாம். சூப்பர் மேம். இப்போ நீங்க எடுத்து படிச்ச இந்த ஃபேஷன் டிசைனிங் துறையில என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சணல் பை தவிர்த்து வேற என்னலாம் பண்றீங்க? இப்ப நான் வந்துட்டு பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் மேம். ஆரிய ஒர்க் அதே மாதிரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப ஃபேஷன் டிசைனிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து இங்கிலீஷ்ல தான் வந்து புக் இருக்கும். ஆனா நான் வந்து ஓனா தமிழ்லயே புக் ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கும் போது எங்க மேம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் டவுட்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, தேடு, உன்னோட தேடல்ல தான் உனக்கான ஒரு இது வாய்ப்பு உருவாகும் அப்படிம்பாங்க. அப்ப வந்து ஒரு டவுட் நம்ம கேட்கறோம் அப்படின்னா நம்மகிட்டே ஆன்சரை கொண்டுட்டு வர அளவுக்கு அவங்க நம்மள ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கான கேள்விக்கு பதில் அவங்கள்ட்ட கிடைக்காது. அந்த பதிலை தேடும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான ஆன்சர் அப்படியே வந்து நிறைய நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ண நான் வந்து புக்காவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓனா இப்ப என்கிட்ட இருக்க புக்கு எங்கேயுமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு ஃபேஷன் டிசைனிங்க்கு ஒரு புக்கே நான் ரெடி பண்ற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இந்த இடத்துல நான் வந்து சொல்ல விரும்புறேன். சூப்பர் மேம். அதாவது நீங்களே இந்த ஃபேஷன் பத்தி மத்தவங்க எப்படி ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு புக்கே ரெடி பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ எதிர்காலத்துல வந்து மாணவர்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் மேம்? இப்பயே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, என்கிட்ட படிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் சரி, என் மூலியமா வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸா இப்ப ஸ்டேட் லெவல்ல வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? எனக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு தான் மாத்தி விடுறேன். இப்ப திருச்சில இருந்து வராங்க அப்படின்னா அங்கேயே லோக்கல்ல எந்த ஏரியால இருந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல, இப்ப சென்னையில இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கோயம்புத்தூர் இந்த மாதிரி தெரியாத ஏரியாலே இல்ல அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு கஸ்டமரும் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் வேலை கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே மேம். இப்போ நெறைய பயிற்சிகள் குடுத்துட்ருக்கீங்க. பயிற்சி குடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி குடுத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஆஃப்லைன்ல மட்டும் தான் குடுத்துட்ருக்கீங்களா? இல்ல ஆன்லைன்லயும் பயிற்சிகள் குடுத்துட்ருக்கீங்களா மேம்? ஆஃப்லைன்லன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் என்னோட இன்ஸ்டியூட்டுக்கு வரவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ப்ளஸ் அது இல்லாம இப்ப கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து வந்து மகளிர் திட்டம்ங்கிறதுல வந்துட்டு பஞ்சாயத்து வைஸா வருவாங்க. ஸோ அதுக்கு நான் ட்ரெயினரா போயிட்டு இருக்கேன். அது இல்லாம ஆஃப்லைன்லயே வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அதிகம் ஆஃப்லைன் தான் வந்துட்டு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஆஃப்லைன் வித் ஆன்லைன் ரெண்டுமே நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம். இத வந்து நீங்க எத்தன மாத கோர்ஸா அந்த மாரி சொல்லிக் குடுத்துட்ருக்கீங்களா? ஒன் டே ஒர்க் ஷாப் கிளாஸாகவும் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். 1 வீக் கிளாஸாகவும் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி கிளாஸஸ், உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க பேசுறத வச்சே நான் அனலைஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது பண்ணுவேன். இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு வாரமா சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. ஒருத்தவங்க ஒரே நல்ல 1 மணி நேரத்துல கூட புரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இதுல ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மல் வாங்குற ஃபீஸ் தான் வாங்குவேன். கத்துக்கணும்னு நினைச்சு விருப்பப்பட்டு இன்ட்ரெஸ்டடா வர்றவங்களுக்கு நான் வந்துட்டு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து சொல்லுவேன். என்னால முடியல ஆனா இருந்தாலும் ஏதோவாவது நான் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன கெப்பாசிட்டியில புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு இது பண்ணுவேன். என்னை நம்பி வரவங்க இன்ன வரைக்கும் யாரையுமே வந்துட்டு வெறும் கையோட அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இப்ப வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க கத்துட்டு நான் சும்மா வீட்டுல இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே இல்லை. எல்லாருமே ஒரு தொழில் முனைவரா தான் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேம். சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு பயிற்சி குடுக்குறீங்க. நெறைய தொழில் ஆலோசனைகளும் சொல்லிக் குடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்னும் நான் ஃப்யூச்சர்ல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி புது ஐடியா உங்ககிட்ட ஏதாவது இருக்கா மேம்? இப்ப பண்ணிட்டு இருக்கிறது இப்ப நான் வந்து ஒரு ஆளா இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு வந்து சப்போர்ட்டிவா வந்துட்டு யோக சித்ரா அப்படின்றவங்க வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி என்னை வந்துட்டு வீட்ல இருந்து நான் பண்ணிட்டு இருந்ததை இப்ப வெளியில கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ ஒரு 50 பேர் சங்கம் ஆரம்பிச்சு ஒரு 50 பேர்த்த கொண்டு வந்திருக்கேன் இல்லைங்களா? இப்ப எனக்கு ஒரு 1000 கண்டுக்கார்க்கு மேற்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வெளியில கொண்டு வந்திருக்கேன். இவங்க எல்லாருமே என்ன போல அவங்கவுங்க ஒரு ஆள் ஒருத்தர் கொண்டுட்டு வந்தாவே இந்த ஹவுஸ் அரெஸ்ட்ன்னு இருக்க பெண்கள்ன்றது யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்லயே முடங்கிட்டு வீட்டு வேலையவே செஞ்சுட்டு
அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லாருமே சுயமா வந்துட்டு வேலை செஞ்சு அவங்களோட அத்தியாவசிய தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி, அவங்க குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே பார்த்து பார்த்து பண்ற மாதிரி. இது வந்து தலகணம் ஒருத்தவங்க ஆண்மையை வந்துட்டு மதிக்காம போறது அந்த மாதிரிலாம் இல்லை. எப்பொழுதுமே பிறந்ததுல இருந்தே அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு, இப்படியே வந்துட்டு பெண்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு அடிமையாவே இருக்க மாதிரியே இருக்கும். நம்மன்னு சம்பாதிச்சு நமக்கானது இது பண்ணணும். ஸோ அதுதான் சுயமரியாதை அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பெண்களை வந்து உருவாக்கணும். நான் இப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் என் கண்ணுக்கு தெரிஞ்ச பெண்களை நான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நான் கொண்டு வந்த பெண்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி மைண்ட் செட்டோட மற்றவங்களை உருவாக்கணுன்றது என்னோட பெரிய ஒரு இதா இருக்கு. நிச்சயமா மேம். சூப்பர் மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தொழில் எல்லா பெண்களுக்குமே சொல்லிக் குடுத்துட்ருக்கீங்க. நிறைய பயிற்சி குடுக்குறீங்க, வேலை வாய்ப்புகள் குடுக்குறீங்க. நிறைய விஷயங்கள அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்ருக்கீங்க. ஸோ இத தாண்டி ஒவ்வொரு பெண்களுக்குமே சுயதொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க மேம்? இப்ப வந்துட்டு நமக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா, இப்ப வீட்ல இருக்கவங்கள நம்ம கேட்போம். அது உடனே கிடைக்குமான்றது தெரியாது. நம்ம ஆசைப்படும் போது, இப்ப நம்ம பசிக்கும் போது நம்ம சாப்பிட்டாதான் அதோட அதுக்கான அருமை தெரியும். நம்ம பசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அது சாப்பிடறதுல என்ன பயன் இருக்கு அப்படிங்கும் போது, நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணும் போது நமக்கு அந்த அமௌண்ட் ஒரு பணம்ன்ற ஒரு பொருள் தேவைப்படுது இல்லைங்களா? சோ அப்ப அந்த அந்த இதை நம்ம வாங்கணும், நம்ம வேணும். இப்போ ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நமக்கு பணம் தேவைப்படுது. அதாவது ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம நின்றுட்டு இருக்காம நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கான ஒரு வேலை வேணும். ஸோ அப்ப எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலை பார்த்துட்டேன், எனக்கு குழந்தைங்களை பார்த்ததோட போச்சு, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் பிளாப்லா, இந்த மாதிரி இல்லாம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் இண்டிபெண்ட். ஸோ நீங்க அந்த இடத்துலதான் சக்சஸ் உமனா ஆகுறீங்க. நீங்க வீட்டுல மலையவே திருப்பி கொண்டுட்டு வந்து வச்சாலும் நீங்க வீட்டுல ஒரு இல்லத்தரசின்ற ஒரு பேரு தான். நீங்க இதே இந்த இடத்துல ஒரு பேக்கெட் போடுங்க. இப்ப நம்ம ஜூட் போட்டுட்டு இருக்கோம். ஒரு ஒரு பவுச்சுக்கு ஒரு ஜிப்பு போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், ரன்னர் போடுறதா இருக்கட்டும், ஒரு பிளவுஸ்க்கு ஒரு கொக்கி கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு பூ கட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வீட்ல இருந்து சின்ன சின்ன வேலைகளை நம்ம பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு கிராஃப்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கவர்மெண்ட் மூலியமா நமக்கு நிறைய ஸ்கீம் மூலியமா பெண்களுக்கான ஒரு இது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னோட பொண்ணு பேரு கவி, கவி அவங்களோட பேஸ் பண்ணி தான் நான் என்னோட பிராண்ட் நேமாவே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நாப்கின் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸா வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மந்த்லேருந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எத்தனை 1000 பேர் வந்தாலும் அது ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ அவங்களுக்கான தேவையை அவங்களே பண்றதுக்கு இப்ப இது கூட நீங்க பிசினஸா எடுத்துட்டு போய் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கான தேவையா நீங்க அதை கத்துப்பீங்க. ஸோ அதையே வந்துட்டு ஒரு 10 பீஸ் நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா அது ஒரு மந்த்துக்கு ஒரு கேர்ள்கிட்ட நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு பவுச் வாங்கிட்டு போறீங்க உங்க குழந்தைக்காக, நல்லா இருக்கு, யாரோ ஒரு குழந்தை உங்க வீட்டுக்கு விருந்தாடி வராங்க, அப்போ அந்த பவுச் அவங்களுக்கு பிடிக்கும், கொடுத்துருவீங்க. அப்போ உங்க குழந்தைக்கு வேணும், அப்ப அதுக்கு வாங்கும் போது அமௌண்ட் இல்லை, அப்ப நீங்க என்ன செய்வீங்க, இது இப்படிதானே திருப்புனா வந்துருது, அந்த மாதிரி வாங்கிக்கலாம், நம்மளே தைச்சுக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட இருக்க வேஸ்டேஜ் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பா என் லைஃப்ல ஒரு பொண்ணு தைச்சிருக்காங்க. என்னோட குழந்தையோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்டா கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க அம்மா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க தம்பி பொண்ணு வந்தாங்க கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்க வந்து தைச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்ப அதுதான் அது ஒரு சக்சஸ். திருப்பி என்கிட்ட வாங்காம அதை பண்ணணும்னு நினைச்சு அவங்க குழந்தைக்காக பண்ணாங்க பாத்தீங்களா. ஸோ எந்த ஒரு தாய்மாருமே பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைக்காக தான் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு விருப்பத்துல வாங்குவாங்க. ஸோ நம்ம குழந்தைகிட்டே நம்ம பேஸ் பண்ணி ஒரு தொழில் எடுத்துட்டு வந்தோம்னா அது சக்சஸ் ஆகும். நான் என் லைஃப்ல இதானது ஜூட் வந்து என் பொண்ணுக்காக கத்துக்கிட்டதுதான். இப்ப அவங்களோட நேம் வச்சே ஒரு பிராண்டா நான் அந்த இடத்துல வந்து இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு சுயதொழில் ஒவ்வொரு பெண்களுக்கும் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போது ஒவ்வொருத்தவங்களுக்குமே சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் இந்த சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு மேம்? ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு தருணத்துல தான் வந்து எனக்கு 3 குழந்தைங்க, பாப்பா 1, தம்பி 2 பேரு. என்னோட பையன் வந்து சின்ன பையன் வந்து 8 மாசம் குழந்தையா இருக்கும் போது இதை நான் வந்து தையல் கத்துட்டு ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் வந்து இது பண்ணப்ப என்னோட அப்பா, அவர் பேர் காமராஜ், அவருக்கு இந்த இடத்துல வந்துட்டு சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவிச்சுக்குவேன். அவரு தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட், ஃபினான்சியலாவும் சரி, என்னோட குழந்தைங்களை பாத்துக்கிறதும் சரி, ரொம்ப 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 சப்போர்ட் அவரு தான் எனக்கு. அப்பா இப்ப வரைக்குமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து அப்பா தான் எனக்கு, அப்பா இந்த கிளாஸ் நான் படிக்கணும், எனக்கு அமௌண்ட் வேணும்ப்பானா யோசிக்கவே மாட்டார். ஒரு 2 நாள் டைம் கொடுமா அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு வந்து அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்து என்னோட குழந்தைங்களையும் பார்த்துட்டு என் குழந்தைங்களுக்கான சாப்பாடு அந்த மாதிரி கூட ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப வரைக்குமே எனக்கு வந்து ரொம்ப உதவிகரமா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது அப்படின்னா என்னோட அப்பா.
என்னோட 3 குழந்தைங்களும் அதே மாதிரி எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு அது பசிச்சா கூட வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாரி நானா பார்த்துட்டு, "ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம்." "ஏன் நீங்க சாப்பிடல?" ஸோ அந்த மாரி. ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். தொடர்ந்து வேலை பார்க்கவே ஆரம்பிச்சுருவேன் அப்படின்றதுனால, அவங்க சாப்பிடாம வந்து என்ன சாப்பிட வச்சு அந்த மாரி பண்ணுவாங்க. எனக்கு இன்னொரு அம்மாவா என்னோட குழந்தை. அதே மாரி என்னோட அம்மாவும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சூப்பர் மேம். ஸோ ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோடயே இத நீங்க எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க. பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள மாதிரியே ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நெறைய டிப்ஸ் குடுத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம பண்பலை வழியா ஏதாவது ஆலோசனைகள பகிர்ந்துக்கோங்க. நான் ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய வர ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க எடுத்த உடனே வெளியில வந்தீங்க அப்படின்னா, பல பிரச்சனைகள ஃபேஸ் பண்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட மன தைரியமா நீங்க வந்து வச்சு போல்டா எடுத்துக்கணும். எந்த இடத்துலயும் ஃபர்ஸ்ட் அழுகக்கூடாது. நீங்க அழுதீங்க அப்படின்னா, நீங்க கோழை ஆயிடுவீங்க. எந்த இடத்துலயும் தனியா போய் கூட அழுங்க. நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா யாரு முன்னாடியும் அழக்கூடாது. எந்த ஒரு இடத்துல நீங்க சைன் அப் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல நெறைய கஷ்டங்கள், அவமானங்கள், நெறைய வந்து சவால்கள் வந்து சந்திக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் வருவோம். ஏன்னா பெண்கள்னாவே வெளியில வந்துட்டு ஈஸியா காலி பண்ணிருவாங்க நம்மள. ஆனா எல்லாத்தையும் வந்து தாண்டி நீங்க ஒரு சைன் அப் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயமா நீங்க வந்துட்டு அந்த இடத்துல உங்கள நீங்க தயார்படுத்திட்டு வரணும். நிச்சயமா மேம். ஸோ இதுவரையும் உங்களுடைய தொழில் சார்ந்த நெறைய பயணங்கள எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைனலா ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு சகிப்புத்தன்மையோட ம், ரொம்ப தெளிவா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எடுத்த உடனே சக்சஸ் வராது. ரொம்ப பொறுமையா இருந்து இதுல என்னால சைன் அப் பண்ண முடியும். இது என்னால முடியலன்னா யாராலயும் முடியாது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். அது எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வந்து தடைகளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வரணும். இன்னைக்கு இந்த இதை எத்தனை பேர் கேக்குறீங்கன்னு தெரியல. கேக்குற அத்தனை பேருமே வந்துட்டு இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவே தங்கமா உங்களை தாங்குனாலுமே, அப்பா வீட்ல எவ்வளவோ நீங்க இதா இருந்தாலுமே, நீங்கன்னு சுயமா ஒரு ரூ. 100 ஒரு நாளைக்கு நீங்க உங்களோட தேவைக்காக நீங்க சாப்பிடுற சாப்பாடுக்கு நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் எடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய ஒரு பிசினஸ் தான் வந்து எல்லாருமே ஆகலாம் வந்துட்டு. நம்ம பண்ணாத வேலைகளே இல்ல. நம்ம பெண்களால முடியாதுன்றது எதுவுமே இல்ல. ஸோ எல்லாமே சுயமா ஒரு வேலை செய்யுங்க. சம்பாதிங்க. ஸோ இது நான் எல்லா பெண்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டா கூட நான் அத கேட்பேன். ஏன்னா கால சூழ்நிலைகள்ங்கிறது இப்ப இருக்குது. நமக்கு பின்னாடி வந்துட்டு எப்படி வரும்ன்றது இன்னைக்கு இருக்காரு நாளைக்கு இல்லாதவர் அப்படின்றதான்னு சொல்லுவாங்க. கால சூழ்நிலை எப்படி வேணாலும் நம்ம வந்து மாறும். ஸோ அப்படியே புரட்டி போடும் உங்களோட லைஃப் வந்துட்டு. அப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அச்சச்சோ இப்ப இந்த வயசு இல்லையே, அப்ப நான் அதை பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமோ ஒரு ஏக்கமோ அப்போ உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ ஒவ்வொரு நாளுமே நீங்க இது பண்ணுங்க. நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு தேவைப்படாம கூட இருக்கலாம். தப்பில்ல. அந்த பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்களா, அந்த குழந்தைங்களுக்கு நீங்க செய்யுங்க. இப்ப நான் என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் எல்லா துறையிலயுமே பயணிச்சு வந்துட்டு இருக்கேன். இப்ப என்னோட நகர்ன்னு பாத்தீங்கன்னா, மணச்சனூர்ல இருந்து ஒரு பூனாமலை கிராமம் தான் வந்துட்டு. அந்த நகர்ல வந்துட்டு ஒரு குடியிருப்போர் சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தகவல் அமைப்பு செயலாளர் என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட நகருக்கும் நான் இருக்க இடத்துல என்னோட நகருக்கும் வந்துட்டு என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. மணச்சநல்லூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த 2 வருஷமா ஒரு உறுப்பினரா பயணிச்சேன். இப்ப நான் வந்து துணைத் தலைவரா பயணிக்கிறேன். என்னால முடிஞ்ச சேவையை வந்து என்னோட பள்ளி குழந்தைகளுக்கும் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் மூலமா என்ன ஒரு ஸ்கீம் கிடைக்குதோ அது எல்லாமே என்னோட குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம அங்க படிக்கிற 4000த்துக்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப சங்கம் ஆரம்பிச்சு தொழில் முனைவரை உருவாக்கிட்டு இருக்கேன். தொழில் பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா என்ன வாய்ப்பு கிடைக்குமோ நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் கூட மற்றவங்களுக்கு அது இல்லாம கூட இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுங்க. நம்மளோட இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல ஒரு இடம் நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னா, நம்மளால ஒருத்தவங்க சந்தோஷப்படுறதுதான் பெரிய ஒரு சக்சஸா நான் நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து அந்த மாதிரி வந்து ஒரு தேடலை கொண்டுட்டு வரணும். ஓகே மேம். சூப்பர் மேம். ஸோ இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்த நெறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. பெண்களுக்கான நெறைய விழிப்புணர்வு தகவல்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும், அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆதிரேயத்தும் என்ன மாதிரி இப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் உங்க மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவங்களோட வாழ்வாதாரமும் உயரும் அப்படின்றதுல நான் நம்பிக்கை இது பண்றேன். அப்ப எனக்கு வாய்ப்பு கொடுத்த கீதா சரவணனுக்கும் அகைன் ஒன்ஸ் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, சுயமரியாதைக்குரிய செயலை நம்ம என்னன்னைக்கும் செய்ய தவறவே கூடாது. ஸோ அதுல மட்டும் கவனமா இருங்க. ஓகே. அதே மிக்க நன்றி.
நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதுவரையும் மிஸ்ஸஸ் தனலட்சுமி அவர்கள் நம்ம கூட நிறைய பயண அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எஃப்எம் சார்பாகவும் அதிரை எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போறது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7337776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.